இந்த வெயில் காலத்தில் தான் தென்றல் காற்று வீசும். இப்போ பல பேருக்கு தென்றல் காற்றுனாலே என்னன்னு தெரியாது. காற்று தெரியும், தென்றல் காற்றுனா தெற்கிலிருந்து வீசுவது தென்றல் காற்று. அதாவது தென்குமரி கடல் பகுதியிலிருந்து வீசுகிற இதமான உப்பு காற்று. அதனால் இது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்ச காற்று. பங்குனியில் வீச தொடங்கும், சித்திரை வைகாசி தொடர்ந்து ஆனி வரை நீடிக்கும். அடுத்து வாடை காற்று. இது வடக்கிலிருந்து வீசும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற குளிர்ந்த காற்று. இமயம் முட்டி பல ஊர்கள் கடந்து பல மாநிலங்கள் கடந்து வீசுகிறதுனால தொற்று நோயை உண்டாக்கும் காற்று இந்த வாடை காற்று. அதனால தான் வாடை காற்று உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் இதோட காலம். அப்புறம் கீக்காற்று, மேற்காற்று. இது ரெண்டுமே மழைக்காலத்தில் வீசுகிற காற்று. கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி வீசினா அது கீக்காற்று, அதாவது கீழ்காற்று. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசினா அது மேல் காற்று என்கிற மேற்காற்று. கீக்காற்று இது வங்கக்கடலின் மேற்பரப்பில் இருக்கிற மேகக்கூட்டங்களை மேற்கு நோக்கி தள்ளி செல்லும். அந்த மேகக்கூட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் முட்டி மலையில் உள்ள மரங்கள் அதை குளிர்ச்சியடை செஞ்சு மழையாக பொழிந்து ஆறாக ஓடி வந்து குளம் குட்டையை நிறைச்சி மண் செழிக்கும். மண் செழித்தா வெள்ளாமை செழிக்கும், அதாவது விவசாயம் செழிக்கும். இந்த மேற்காற்று மேற்கு கூடி நிற்கிற மேக கூட்டங்களை கிழக்கு நோக்கி, அதாவது கடல் நோக்கி தள்ளி சென்று விடும். அதனால் மழை பொய்த்து விடும். இப்படி மேகக்கூட்டங்கள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் போதும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் போதும் எந்தெந்த பகுதியில், அதாவது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊரில் மரங்கள் அதிகமாக இருக்கோ அந்த மரத்துலேருந்து வீசுகிற குளிர்ந்த காற்று அந்த மேகத்தில் பட்டு அந்த ஊரில் மழையாக பொழியும். இப்படி ஊருக்குள்ளே பெய்கிற மழை அந்த மண்ணை ஈரப்படுத்தி இலகுவாக்கும். இதனால் நிலத்தடி நீர் பெருகும். இதுபோல் ஆடி மாதம் வீசுகிற காற்று ஆடிக்காற்று. ஆடிக்காற்றுல அம்மியே நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளே தள்ளிடும். ஆடிக்காற்று அவ்வளோ வேகமாக இருக்கும். அம்மினா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆடி தள்ளுபடி தெரிஞ்ச நம்ம பல பேருக்கு இந்த ஆடிக்காற்று ஒரு அதிசயம்தான். சரி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொன்னியடா, அப்படின்னா என்ன அப்படின்னு சில பேர் கேட்குற மாதிரி தெரியுது. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு சொல்கிற டிரெக்ஷன்ஸ் தான் இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்கிற திசைகள். இதில் என்ன ஒரு நகைச்சுவை, அதாவது காமெடி அப்படின்னா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எது ஈஸ்ட் எது வெஸ்ட் எது நார்த் எது சவுத் அப்படின்னு தெரியுமான்னா கேள்விக்குறி தான். போது உங்கள் டீச்சர்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் கூட ஓய்வாக விளையாண்டுக்கிட்டு இருக்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, தெரியும். அப்பா அம்மாவுக்கே தெரியலை அப்படின்னா